ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மீன் தான் எடுத்திருந்தோம். வவ்வால் மீன் கிலோ வந்து 600 அரை கிலோ 300 கொடுத்துருந்தாரு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இதிலே கொஞ்சம் வறுத்துட்டு மிச்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு செய்யலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சுதும்புன்னு நினைக்கிறேன். இது வந்து 100 கொடுத்தாங்க. இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. கொஞ்சம் குழம்பு வைக்கலாம்னு நினைக்கிறேன். வெள்ளை சுதும்பு வந்து மஞ்சத்தூள் மிளகுலாம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. நான் அந்த மாதிரி வைக்க போகிறதுல யூஸ்வலாக நார்மலாக எப்போவும் வைக்கிற மாதிரி புளி கரைச்சி தான் வைக்க போகிறேன். மீன் கொஞ்சம் எடுத்து மிளகாத்தூள் தடவி ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. அந்த வால் தலையெல்லாம் இன்னொரு நாள் குழம்பு வச்சுக்கலான்னு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, புளி இதெல்லாம் அம்மா எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு புளியை ஊற வச்சுட்டாங்க. ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் தாளிச்சு தான் விடணும். நாங்கள் வெந்தயம் போட்டு தாளிப்போம். இந்த எல்லாமே தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் வைப்போம். ஸோ கன்னியாகுமரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மொத்தமாக போட்டு அரைச்சி அந்த மீனை போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியல. எனக்கு என்னமோ வதக்கி வைக்கிற டேஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிடல. மேபி மீன் அங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்லாயிருக்கும், நமக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு தான் பிடிக்குது. நான் மாங்காய் கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இப்போல்லாம் மாங்காய் சீசன் இப்போவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா மூக்கிலி மாங்காய்லாம் புளிப்பாக மீன் மட்டும் ஒரு 5-6 மீன் துண்டு மட்டும் எடுத்து வருத்தேன் தம்பிக்கு. ஸோ எங்களுக்கெல்லாம் குழம்பு மீன் மட்டும் தான் வச்சுருக்கேன்.